இந்த நல்ல காரியங்களை குறித்து அதிகமாய் நம்ம சொல்லி பிரசங்கிக்கும் பொழுது கூட இந்த 100 வார்த்தையில ஒரு வார்த்தை கூட உள்ள போய் அவங்கள என்ன உண்டாக்கி இருக்காது, தாக்கத்தை ஒரு தெளிவா உண்டாக்கி இருக்காங்க. ஏன்? உலகத்துக்கு அதிபதி இவங்களுக்கும் அதிபதி தான் இருக்கும். அவங்க கையில இவங்க இருக்காங்க, விடுதலை ஆகல. எனக்கு ஒண்ணு தெரியும் பாருங்க, நெல்லு விளையிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது விதை நெல்லை வாங்கி நாத்து விடணும், அது 20 நாள் 21 நாள் வளரணும். அதுக்கு முன்னாடி கைனியை என்ன பண்ணும், ஆயத்தப்படுத்தி ரெடியா பதப்படுத்தி வைக்கணும். ஒரு நாள் மிஸ் ஆக கூடாது. இத்தனை நாள் பயிர்னா இத்தனை நாள் கரெக்டா அதை பறிச்சு என்ன பண்ணும், இன்னொரு இடத்துல வைக்கணும். அது தண்ணி பாய்ச்சணும், டெய்லியும் களை எடுக்கணும். அது ஆடு மாடு மேயாம என்ன பண்ணும், கரெக்டா பாத்துக்கணும். நைட்ல பண்ணிக்கினி வந்து என்ன பண்ணிடக்கூடாது, போட்டு தும்சம் பண்ணிடக்கூடாது. கரெக்டா சிந்தாம சிதறாம அறுத்து. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரமே என்னது, சாப்பாடு. அது விலையை நம்ம வாய்க்கு வரவில்லை, அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கிறது. ஆனால் முள்ளு விளையிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் கிடையவே கிடையாது. யாராவது முள்ளு விளையிறதுக்கு ஊரிய போட்டு பாத்திருக்கீங்களா? உரம் போடுறாங்களா? தண்ணி தான் பாய்ச்சுறாங்களா? ஆனா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு அந்த முள்ளு என்ன பண்ணிருக்கு, தோப்பு தோப்பா வளர்ந்துருக்கு. அது போல இந்த நல்ல உள்ளங்களை பண்படுத்த வேண்டும் என்றால் நெல்லு மாதிரி சில பாடுகள் இருக்கு, கஷ்டம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா யாரும் போதிக்கலாம் தேவை கிடையாது. அது பாட்டுக்கு குடிக்கும், அது பாட்டுக்கு ஏதாவது பண்ணும், அப்படி இருக்கும். ஏனென்றால் உலகத்தின் அதிபதி. அம்மா அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுவாங்க பாருங்க, என் புள்ள பிறந்து 2 வருஷம் ஆகுது, என்னன்னு கூட மாட்டேங்குது, அம்மா அப்படின்னு கூடவே மாட்டேதையா, அதுக்காக கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அம்மான்னு கூட மாட்டேங்குது, அப்பான்னு கூட மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நல்ல வார்த்தைகள் பாருங்க. வசனம் கூட பசங்களுக்கு சரளமா என்ன பண்ணாது, இங்க வராது. பைபிளை அவ்வளவு விருப்பமா படிக்காதுங்க. ஆனா கெட்ட வார்த்தை பேச சொல்லி விட்டீங்களா என்ன பண்ணுங்க, கிளீனா பேசுங்க. ஏன் அப்படின்னா அவங்க டெய்லி அங்க ஊர்ல கேக்குறாங்க, வீட்லயும் கேக்குறாங்க, ஸ்கூல்லயும் அதான் கேக்குறாங்க. என்ன கேட்கிறோமோ அது போய் உள்ள நடக்குது, கேட்டது வெளியே என்ன பண்ணுது, வருது. தமிழுக்கு ஒரு டியூஷன் அனுப்புறாங்க, மேக்ஸுக்கு டியூஷன் அனுப்புறாங்க, இங்கிலீஷுக்கு ஒரு டியூஷன் அனுப்புறாங்க, சயின்ஸுக்கு அனுப்புறாங்க. கெட்ட வார்த்தைக்கு யாருன்னா டியூஷன் அனுப்புறதா பார்த்திருக்கீங்களா நீங்க? அது சில அம்மாமார் பாருங்க, நான் பார்த்திருக்கேன். மாமான்ற உணவை சும்மா அப்படி தலையில அப்படி போகும்போது அப்படி தட்டி பாருங்க, அது கெட்ட வார்த்தை போட்டு பேசுவான். உடனே தாய் சொல்ல, என் பையன் எவ்வளவு அழகா பேசுறான் பாத்தீங்களா அப்படின்னு. ஐயோ தாய், தாயே இல்ல நீ. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், என் பிள்ளை உன்னை என்ன சொல்லி திட்டான் பாத்தியாடா நீ அப்படின்னுவாங்க. ஐயோ, அது ஒரு அவங்களுக்கு ஆசை. அப்பதானே நீங்க தாய்கிட்ட தான் பிரச்சனையா இருக்குது. சான்றோர் என கேட்ட தாய், உன்னை யாரா பெத்தாங்க அப்படின்னு கேட்கணுமா? இயேசு ஒரு இடத்துல பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அம்மா பாருங்க, இந்த வசனத்தினுடைய பூரிப்பை தாங்க முடியாமல் எழுந்து நின்று சொல்றாங்க, கத்துறாங்க. லட்சக்கணக்கான கூட்டம் நிற்கிறது. வேதத்துல ஒரு இடத்துல, உன்னை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது, நீ பால் உண்ட முளைகள் பாக்கியம் உள்ளது. பெத்த இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுக்கணும். ஜனங்க மேல கரிசனை உள்ள ஒரு பிள்ளை, அன்புள்ள ஒரு பிள்ளை, மற்றவனை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ள ஒரு பிள்ளை. நம்மளும் சொல்லி கொடுப்பாங்க பாருங்க, உன்னை ஒரு அடி அடிச்சா நீ என்ன பண்ணிட்டு வரணும், எத்தனை என்ன பண்ணோம், 9 அடி அடிச்சுட்டு வரணும். என் புள்ளன்றதுக்கு அதான் அர்த்தம். அடி வாங்கிட்டு வந்து நின்று இருக்கிறான் பாரு இவன், ஐயோ அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல உன் காலை மிதிச்சா நீ என்ன பண்ணிடணும், அவன் தலையவே நீ மிதிச்சுட்டு வரணும். என் தேவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறையும் பொழுது இன்னொரு கன்னத்தை காட்டிட்டு சொல்றாரு, இவன் என்ன செய்கிறான் என்று அறியாமல் இதாவே இவர்களை என்ன பண்ணுங்க. நம்ம ஆளுங்க யாராவது செய்த பாத்துருக்கீங்களா?
இரு நான் வச்சுக்கிறோம். கிரிக்கெட் மாதிரி கரெக்டா நல்லா பாருங்க, அடிக்கிற பால் வந்தோடனே இறங்கி ஒரு ஸ்டெப் என்ன பண்ணிடுவாங்க, இழுத்தடிச்சு கிரவுண்டுக்கு போயிடும், வெளியே போயிடும். அது மாதிரி காத்துட்டே இருந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க சமயம் வரட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் உலகத்தின் அதிபதி. இன்னொரு வசனத்தை பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க, யோவான் 8:44. யோவான் 8, பட்டுன்னு வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து, ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த கொலைக்கு பின்னாடி நிக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான். யாரு? பிசாசு. அவன் ஆதி முதற்கொண்டு கொலை பாதகன். யாரை கொள்ளலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, அவனுக்கு பைபிள் வசனம் தெரியாது. சில பேர் பைபிள் வசனம் தெரியலன்னா சொந்தத்துல கதைய ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க போனேன், இங்க வந்தேன், எப்படி எல்லாம் செஞ்சேன். பிசாசு சத்தியம் அவனுக்கு தெரியாதபடியினால் வேதத்தை பேச மாட்டான். எதை பேசுவான்? அவன் உடனே சொல்லுவான், என்ன அருமையா சொன்னாருங்க கதை, அவரு கதை சொல்ற இடமா இது? தேவனா யார்? அவர் எப்பேற்பட்டவர்? வார்த்தை உங்களுக்குள்ளே போகும் பொழுது என்ன நடக்கும் என்பதை